என்ன ஓடிட்டு இருக்க? படம் பார்த்துட்டு வரேன். படமா? என்ன படம்? இந்தியன் 2. அவனே 30 ரூபா பாப்கார்ன 300 ரூபாய்க்கு விற்கிறான்ப்பா அவன். ஒரு கிலோ தக்காளி 500. இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ. ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. 260 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினேன். 300 ரூபா கொடுத்து பாப்கார்ன் வாங்கினேன். 1 ஹவருக்கு 50 ரூபான்றான். நான் வெளியில வண்டியை வந்து கொண்டு போய் பிளாட்ஃபார்ம்ல விட்டுட்டு உள்ள போக வேண்டியதா இருக்கு. உனக்கு எப்படிடா 250 ரூபாய் கிடைச்சது? இவ்வளவு வழியில இருக்கிற டிக்கெட் எடுத்து அந்த படம் பார்த்தே ஆகணுமா உனக்கு? ஏய், நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நீ போயிட்டு ஊதா. உங்களுடைய பேராசனால தான் ஒவ்வொரு ஆம்பளையும் அங்க வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான் வெளியில. இல்ல நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டோம். இப்ப பண்ணிட்டு வந்திருக்கே தப்பு. இதெல்லாம் கண்டுக்கறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. என்னடா குத்து? நான் குத்துவா? மூக்குல குத்துவா? குத்துறானா? ஓ, அவர் இந்தியன்றனால நீ ஒரு பெண்டியன் ஆயிட்டியா? இப்போ நீ பெண்ணுன்றனால பெண்டியனா? எனக்கு செம கடுப்பாகுது. அப்ப நான் ஒரு ஆண்ன்றனால ஒரு ஆண்டியனா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். என்னடி என்ன ஓடிட்டு இருக்க? படம் பார்த்துட்டு வரேன். படமா? என்ன படம்? இந்தியன் 2. என்ன விட்டு போயிருக்க நீ? ஓ, அந்த படத்துக்கு லேடிஸ்லாம் வரக்கூடாது. கம்முனு நீ வேற. ஏன் லேடிஸ் வரக்கூடாது? ஆமாண்டி, அந்த படம் ஒன்று ஜென்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா இது கரப்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். இது என்னடா உருட்டுற? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஆமா, தலைவர் அதான் சொல்லியிருக்காரு, நீங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு முன்னாடி உங்க வீட்டை சரி பண்ணுங்கன்னு இருக்காரு. வீட்டை என்ன நீ சரி பண்ண போற? யோ, என்ன தெரியும்? எல்லா கரப்ஷனும் வீட்டுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்படியா? ஆமா, ஊழல் லஞ்சம்லாம் எங்க இருந்து வருது? வீட்டுல இருந்து தான் வருது. ஆஹா. இது என்னடா புதுசா? இங்க ஆரம்பிக்கிறது தான் போயிட்டு பார்லிமெண்ட்ல முடியுது. அப்படியா? ஆமா, என்ன நீ இது? அதுதான் இப்ப பாத்துட்டு வரேன். உன்னை கரெக்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நான். தியேட்டர்ல போயிட்டு வண்டி உள்ளான போட்டு பார்க்கிங் போனா 50 ரூபா கேட்கறான் 1 ஹவருக்கு. 1 ஹவருக்கு 50 ரூபாய்? அந்த மால்காரனை குதிரை மாதிரி ஓட வைக்க தேவையில்ல. ஓ, சார் அதான் குதிரை மாதிரி 30 ரூபா. ஆமா, அதுல எல்லாம் தப்பு பண்றவங்க குதிரை மாதிரி ஓடுறாங்க. என்னடா இது? என்ன பாக்குறியோ அதை அப்படியே பண்ணிட்டு இருக்க நீ. வேற வழி? நான்லாம் தலைவர் ஃபேன் ரீ, கமல் சார் ஃபேன். நான்லாம் அவர் என்ன பண்றோம் அப்படியே பண்ணுவோம். இப்ப பாரு, அப்படியே வர்மக்கலையில அப்படி திருப்பி. வேணா சாவடிச்சிரும். உன்னை ஏற்கனவே குத்துந்து வலிக்குதுங்க. ஓ, வலிக்குதா? வலிக்கணும். ஆக்ஷன் பண்ணி காட்றீங்க. பழைய குழம்பு சூடு பண்ணி போடுற. உனக்கு என்ன தொண்டையில குத்த கூடாது. நீங்க எல்லாம் திருந்துங்கடா ஃபர்ஸ்ட். உங்களை திருத்திக்கோங்க, அப்புறம் மத்தவங்கள திருத்துவீங்க. அவனே 30 ரூபா பாப்கார்ன 300 ரூபாய்க்கு விற்கிறான்ப்பா அவன். ஒரு கிலோ தக்காளி 500. இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ. ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. 260 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினேன். 300 ரூபா கொடுத்து பாப்கார்ன் வாங்கினேன். 1 ஹவருக்கு 50 ரூபான்றான். நான் வெளியில வண்டியை வந்து கொண்டு போய் பிளாட்ஃபார்ம்ல விட்டுட்டு உள்ள போக வேண்டியதா இருக்கு. உனக்கு எப்படிடா 250 ரூபாய் கிடைச்சது? இவ்வளவு வழியில இருக்கிற டிக்கெட் எடுத்து அந்த படம் பார்த்தே ஆகணுமா உனக்கு? ஏய், நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? முதல்ல உங்களெல்லாம் தூக்கி போட்டு மிரிச்சாதான் சரியாகும். வீட்டுல இருந்து தான் சரி பண்ணுன்றாரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொன்னாடிக்கம் பண்ற ஒவ்வொரு தப்புனால தான் ஆம்பளைங்க இப்படி கேவலமா வெளியில போயிட்டு சாராயம் குடிச்சிட்டு சாவறானுங்க. நீங்க பண்ற டென்ஷன் டார்ச்சர்னால தான் இன்னைக்கு ஒயின் ஷாப்ல அவ்வளவு கூட்டம் இருக்கு. முதல்ல இதுவே கரப்ஷன் தான் பண்ணணும். ஆனா இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். வீட்டுக்கு வர ஆம்பளைய சும்மா டார்ச்சர் பண்ணி பைசா எங்க சம்பாதிக்கிறேன், எங்க போறேன் சொல்றதுனால தான் வெளியில போய் நாங்க தப்பு பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப நான் கேக்குறதால தான் நீங்க தப்பு பண்றீங்க. ஆமா, தப்பு பண்ண மாட்டீங்க. நீங்க எல்லாத்துக்கும் ஆடம்பர ஆசைப்படுறதுனால தான் நாங்க வெளியில போய் லஞ்சம் வாங்க வேண்டியதா இருக்கு. நீங்க வந்து வர வருமானத்துல ஒழுங்கா குடும்பம் நடத்தினா நாங்க ஏன் போய் தப்பு பண்ண போறோம் வெளியில? நீ போயிட்டு ஊதா. உங்களுடைய பேராசனால தான் ஒவ்வொரு ஆம்பளையும் அங்க வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான் வெளியில. இல்ல நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டோம். இப்ப பண்ணிட்டு வந்திருக்கே தப்பு. இதெல்லாம் கண்டுக்கறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. என்ன தப்பு? இருக்கிற கஷ்டத்துக்கு நீ 250 ரூபாய் டிக்கெட் எடுத்து படம் பாக்குறியே. இது 250 ரூபா இல்லடி, 260 ரூபா. சரி, 260 ரூபாய். இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஏசி போடுறான்னா அந்த தியேட்டர்காரன் பார்த்தா ஏசியா ஓடல, ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான. முதல்ல அவனை குதிரை மாதிரி ஓட வைக்கணும் தியேட்டர்காரனை. நீ ஓடுற முதல்ல. மொத்தத்துல இந்த படத்துல டைரக்டரே குதிரை மாதிரி ஓட வைக்கணும் போல இருக்கு. இப்ப டைரக்டர் 260 ரூபா கொடுத்து ஏமாத்திரா போல என்ன நல்ல படம் காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாந்துட்டேப்பா. என்ன ஒண்ணு, கமல் சாருக்காக விட வேண்டியதா இருக்கு, பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அவருக்காக தான் நான் இந்த 260 ரூபா விட்டு வந்தேன். திருப்பி கொண்டு போய் டிக்கெட் கொடுத்துட்டு காசை கொடுறான் இருப்பேன் நான். உன்னை பார்க்க சொல்றாங்களா அவங்க வந்து? என்னது? அது பார்க்கறதும் பார்க்காததும் பார்த்துட்டு வந்து அவங்க மேல என் குத்தம் சொல்லிட்டு இருக்கா நீ? நீ எதுக்கு அவங்க மேல குத்தம் சொல்றேன்னு கேக்குறேன் நானே. படத்தை ரிலீஸ் பண்ணா அப்ப பார்க்கதான் செய்வான் ஜனங்க. அப்ப நீங்க பார்க்க கூடாதுன்னா நீங்களே வீட்டுல போட்டு டிவில போட்டு பாட்டுக்க வேண்டியது தானே. ஏன் போய் ரிலீஸ் பண்றீங்க படத்தை? பார்த்தா நாங்க குறை சொல்லதான் செய்வோம். அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஒழுங்கா எடுத்தா நாங்க சொல்ல மாட்டோம். ஆமா, கஷ்டப்பட்டு ஒரு லோ பட்ஜெட் படம் வந்துச்சு பேபின்னு சொல்லிட்டு. அந்த படம் எவ்வளவு சூப்பர் படம் தெரியுமா? அந்த படத்தை பார்த்தா அது ஓடி ரிலீஸ் பண்றானுங்க. சார் இதெல்லாம் இப்ப பேசி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா, நாளைக்கு நான் ஒரு டைரக்டர் ஆயிட்டு நாளைக்கு நான் நல்ல படம் எடுத்தேன்னா ரிலீஸ் பண்ண விடாம தியேட்டர் கொடுக்காம போயிட்டேன்னா நான் என்ன பண்றது? ஆகும்போது பாத்துக்கலாம். அது எப்படி நான் நம்புறது?
நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஆயிட்டனா சின்ன சின்ன பட்ஜெட்டுக்குலாம் தேட்டருக்கு கொடுக்கறது கிடையாது. பெரிய பெரிய பட்ஜெட்னா மட்டும் இருக்கிற எல்லா ஸ்கிரீனும் அவங்களுக்கே கொடுத்துறது. கடைசியில் மொக்கா வாங்கிட்டு உட்காந்து அசிங்கப்பட்டு அழுகுறது உட்காந்து. என்னடா நல்லா இருக்கா நல்லா இன்னும் ஒரு 260 ரூபா கொடு, எனக்கு படம் புரியல, இப்போ 2ஆம் முறை பார்த்துட்டு வரேன். என்ன சின்ன படத்தனமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. ஆமா, அதுல வேற அவர் வர்ம கலையை பத்தி ஏதோ சொல்றாரு, அது தண்ணியில எழுதிக்கிட்டே சொல்றாரு, புரிய மாட்டேங்குது எனக்கு. உனக்கு புரியாதுடா. அவங்க 300 கோடி ரூபாய் போட்டு படம் எடுத்தா அதில் ஒரு 400 டெக்னீஷியன்ஸ் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி படம் எடுத்தான்னா நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா கேமரா கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க, ரிவ்யூன்ற பேரில் அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணிடுறீங்க. நல்ல படத்தை கூட வந்து தேவையில்லாமல் பைசா வாங்கிக்கிட்டு உன்னைய மாதிரி ஒரு ப்ளூ சட்டை போட்டவன் தேவையில்லாமல் பேசி சுற்றுறான் அவன். யாரடா சொல்ற? ஆமா, எதனா வீண் வம்பு வாங்கி தொலை போற ரவினி. இருக்கட்டும் போயா. அம்மா, அவன் என்ன பண்ணி சினிமா தொழில அழிஞ்சிட்டு இருக்கியா? சினிமாவை நம்பி ஒரு 3 லட்சம் குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கியா? தமிழ் சினிமாவை நாசம் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபோனை ஓப்பன் பண்ண முடியல, இப்படி தள்ளினாலே இந்த இன்ஸ்டாகிராம் தள்ளினாலே ஏதோ பாசிங் சேலஞ்சான், அதை பாஸ் பண்ணி பார்க்கணும்ட்டு அதையே வந்துகிட்டு இருக்கு திரும்ப திரும்ப. ரவி உன் பிரச்சனையே ஏகப்பட்ட தலையில இருக்கு. அதை பாசிங் சேலஞ்சா அதை பாஸ் பண்ணுமா நம்ம? இவன் ஒருத்தன் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டென்ஷன் பண்றானுங்க. ஒரு சோசியல் மீடியா பக்கம் போக முடியல, கடுப்பேத்திட்டு இருக்காங்க மயிலாடு. முதல்ல இவனுங்க எல்லாரையும் குதிரை மாதிரி ஓட உள்ள பாரு. நான் பாரு, இந்த இந்தியன் கிடையாது, நான் இருக்கிற ஊர் என்னது கண்டிகை. இப்ப நான் ஒரு கண்டியன், ஏதாவது தப்புனா நான் கண்டிப்பேன் எல்லாரையும். நீ தப்பு பண்ணா ஏய், நான் தப்பு பண்ணலடி. நீ தப்பு பண்ணிட்டு தான் இருக்க. தேவையில்லாம வெட்டி என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. என்னடா குத்து? நான் குத்துவா? மூக்குல குத்துவா? குத்துறானா? ஓ, அவர் இந்தியன்றனால நீ ஒரு பெண்டியன் ஆயிட்டியா? இப்போ நீ பெண்ன்றனால பெண்டியனா? எனக்கு செம கடுப்பாகுது. அப்ப நான் ஒரு ஆண்ன்றனால ஒரு ஆண்டியனா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கரெக்டா சொல்டா, இது கரெக்டா பொருந்தது உனக்கு. உனக்கு ஏத்த பேர் தான் ஆண்டியன். ஆண்டியன் கிடையாது, ஆண்டி. நீ போண்டி. போண்டியா தான் போற. பேசுன்னு தெரி. உனக்கு அப்ப இந்த சோசியல் வந்து மீடியா மேலேயோ இந்த சொசைட்டி மேல உனக்கு அக்கறையா இல்லையா? ராதா, இவங்கெல்லாம் இப்ப தப்பு பண்றாங்களே, யார் அதை தட்டி கேட்கறது? அது உன்ன மாதிரி சொல்லிராதா? உன்ன மாதிரி வெட்டியா இருக்கான் பாத்தியா ரவிராஜ். என்னைக்கு இந்த ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிச்சது அதுல இருந்தா ராதா எல்லா படமும் நாசமா போயிட்டு, நல்ல படம் கூட பார்க்க விட மாட்டாங்க ராதா இவனுங்க. என்னப்பா பண்ண சொல்றேன் நீங்க? சின்ன சின்ன இந்த ஏழைங்க, இந்த கூலி தொழில் பாக்குறவங்க எல்லாம் பாக்குற தேட்டர்லாம் இடிச்சு பிளாட் கட்டி விட்டானுங்க ராதா. இப்ப மாலுன்றானுங்க, மாலுக்குள்ள போனா லிங்கெட்டு போனா உள்ள விட மாட்டானுங்க. அப்புறம் எப்படி படம் பார்க்க ஆளுங்க வருவாங்க? ஒரு காலத்துல கரகாட்டர்னு ஒரு படம், நான் எங்க அப்பா கூட போய் விஜயா தேட்டர்ல பார்த்தேன், அசோக் நகர் விஜயால. 1 ரூபாய் 50 பைசா டிக்கெட்டு. அப்ப லுங்கி கட்டிட்டு போனா கூட, டவுசர் போட்டு போனா கூட, ஏன் அம்மனமா போனா கூட தேட்டர்ல விட்டுட்டான். ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? இப்ப இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் தேட்டருக்குள்ள போட முடியாதா? மால் கட்டிட்டு விட்டுட்டு இப்ப எதுக்கு நீ எமோஷனல் ஆயிட்டு இருக்க? ராதா, எனக்கு கோவம் வருது ராதா. தமிழ் சினிமா அப்படி போனதுக்கு காரணமே மால் தான் ராதா. இந்த மாலுங்க கட்டி விட்டுட்டு 1,000 ரூபாய் டிக்கெட் வித்துருந்தது ராதா. நான் கரகடகரை பாக்குறப்ப 3 ரூபாய் டிக்கெட். அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு அந்த தேட்டர்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து பாமர மக்கள் எல்லாரும் தேட்டருக்குள்ள போனாங்க. இன்னைக்கு வந்து லுங்கி கட்டி இருந்தா உள்ள விட மாட்டேன்றான், கேட்டா பேண்ட் போட்டுட்டு வான்றான். வள்ளியாகரம் தான் உள்ள விடுறான், கருப்பாரங்க உள்ள போனா மேலே இங்கேயும் பாக்குறான், கேவலப்படுத்துற மாதிரி. எந்த இடத்துல தப்பு நடக்குது? எப்படி தமிழ் சினிமா அழியுது? எப்படி தேட்டர்லாம் இழுத்து மூடுறானுங்க? ஒரு காலத்துல இந்திரா தேட்டரு, விஜயா தேட்டரு, அப்புறம் பார்த்தா சீனிவாச தேட்டரு, நூர்ஜான் தேட்டர்லாம் வந்து ஃபுல் ஆகும். ஐயோ எனக்கு தலை வலிக்குது ரவி. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. யார் அதை கேட்கறது? என்னை தவிர யாரும் கேட்பான்? இன்னைக்கு வியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவுத்து போட்டு ஆடிட்டு தான் இருக்காங்க. அதை தான் போயிட்டு சூப்பர் இருக்கா சூப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டி விட்டு இருக்கானுங்க. டீசெண்டா வீடியோ பண்றவங்களாம் வியூஸ் போக மாட்டேங்குதுன்றானுங்க. அட வியூஸ் பண்ணாம எனக்கு மண்ணா போயிடுச்சு. ஆனா கேட்கணும், எவனாவது ஒருத்தன் கேட்கணும். என்னைக்கு ஏழைங்க பாக்குறத நல்லா கேட்பேன். வாயில வர வார்த்தைலாம் அசிங்க அசிங்கமா இருக்கும். என் வாயில வரதெல்லாம் ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஊர்ல இருக்கிற உலகம் மொத்த கெட்ட வார்த்தையும் திட்டுவேன் நான். பாத்துக்கோ, உன் குழப்ப பாரு. ஊரெல்லாம் போய் பார்க்காத. அவன் படம் எடுத்திருக்கானா, அவன் பார்த்துப்பான் அந்த பிரச்சனை எல்லாம். நீ முதல்ல உன் வீட்டை பாரு. நாட்டை திருத்துறேன், இதை திருத்துறேன் போவாத. எவன் படம் பார்க்க வந்தானோ வரலாம், உனக்கு என்ன? உனக்கு என்ன? உனக்கு என்ன லாஸ் அதுல? சரி விடுறாதா, எனக்கு படம் வேணாம் தேவையில்ல. இந்த அரசியல்வாதிகளை பாரு, ஆட்சி அது இதுன்னு சொல்லி போய் சொல்லி ஆட்சிக்கு வரானுங்க. 2 இன்ச்சு ரோடு போட்டுட்டு போயிடறானுங்க. ஆனா அவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறது பார்த்தா 6 இன்ச்சு எடுக்கிறானுங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அது பார்த்தா அடுத்த மழைக்கு அடிச்சுன்னு போயிடுது. அவனுங்களை எப்படி குதிரை மாதிரி ஓட வைக்க வேணா? நீ எப்படி செருப்படி பட போற? பரவாயில்ல, என்ன இழுக்காத, புரியுதா? என்ன விட்டுரு. உன்னால நாதா செருப்பாங்க போல. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து அரெஸ்ட் ஆகும் ராதா. நீ எப்படி செருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? ஆமா, எனக்கு துணைக்கு ஆளுங்க வந்து கேஸ்.
ஊர் வம்பல வாங்கிட்டு வந்துட்டு கேஸ் பிடிக்கணும் நாளைக்கு. நான் தனியா போனா ஒரு சிங்க எல்லா கேஸும் ஏமல விடுவோம். நீங்க கூட நினைச்சுக்க சேர்ந்து கேஸ் வாங்கிக்கலாம் நம்ம. அதுக்கு தான் இவ்வளவு மூச்சு பிடிக்க பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. என்னோட பொண்டாட்டி இதுல கூட்டு கலவாணின்ட்டு நீ பேசுறது இல்லாம என்னை சேர்த்துக்கிறதுல கூட. ஏய் போடா. நான் இந்த சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும் ராதா. ப்ளீஸ் நான் என்ன சொல்றேன், உன் வீட்டை வித்து ஒரு 10 லட்சம் பணம் கொடு. அடுத்த எலெக்ஷன் நான் நின்று நான் எம்எல்ஏ ஆயிடுறேன். எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. என்ன 10 கேக்கணும்? லட்சம் ரூபாய் போட்டா 10,000 கோடி சம்பாதிக்கலாம் ராதா. அப்படியா? ஆமா. ஆஹா. முதல்ல 1 லட்சம் சம்பாரிச்சு காட்டு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. போ நீ போ. நீ எங்கேயோ போற. எப்படி இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் பழைய சொத்தை தின்ன போற. போய் போ தின்னு, நான் பாத்துக்கிறேன். நானே அந்த பழைய சொத்தா சாப்பிடுறேன். அந்த சோறு கூட கிடைக்காம திரிஞ்சிட்டு வர போற பாரு நீ. நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் எவனா அடி வாங்காம வந்து சேர்றா வீடு. கண்டிப்பா அடி வாங்கிட்டு தான் வருவேன். என்ன பண்றது, 40 பேர் அனுப்பிச்சிருக்கோம். போய் தட்டி கேட்காம ரொட்டி சாப்பிட்டு இருக்காதீங்க சரியா? தமாசா பேசி சமோசா சாப்பிடாம ஏதோ மாசா பேசிட்டு வாங்க. இந்த ஜனங்க உங்களை நம்பி தான் இருக்கு.